வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி சண்டே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்து ஆட்டு ஈரல் ஃப்ரை பண்ணி தொக்கு மாதிரி வைக்க போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு ஆட்டு ஈரல் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. ஓகேங்களா? ஒரு 4 வெங்காயம் போல் நான் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். தேவையான அளவுக்கு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கிட்ட எடுத்து வச்சாதாங்க சமையல் சீக்கிரம் செய்ய முடியும். ஓகேங்களா? இந்த ஆட்டு ஈரல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இது கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரத்த சோகை இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக வராதுங்க. இதுக்காக நம்ம வந்து டேப்லெட்டும் நம்ம ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. வாரத்தில் 2 டைம் இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேன் வச்சுருக்கேன். நான் இரும்பு பேனில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து மல்லாட்டெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். பேனில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த மல்லாட்டெண்ணெய் பார்த்திங்களா, போட்டோடனே இந்த மாதிரி நுர மாதிரி வருது இல்லைங்களா? அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மாலாம் இப்படி தாங்க இந்த மல்லாட்டெண்ணெயில் தான் சமைப்பாங்க. இப்போ தாங்க காலங்கள் மாற எல்லாம் மாறிக்கிட்டே போகுது. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் போட்ட உடனே நம்ம டேஸ்ட்டுக்காண்டி கல் உப்பு தாங்க எனக்கு வந்து அளவு தெரியும். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கல் உப்பு வதக்கும் போது போட்டால் தான் நல்லா சீக்கிரம் வதங்கி வரும் வெங்காயம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சுங்களா? நல்லா வதங்கி வந்த உடனே என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா வதங்கி வந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து போட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆட்டு ஈரல் சொல்லவே வேண்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே இன்றைக்கி பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ஆட்டு ஈரல், கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? வெங்காயம் வதங்கி வந்த உடனே ஒரே ஒரு தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். மஞ்சத்தூளும் போட்டாலும் சீக்கிரம் வதங்கி வந்துடும். ஓகேங்களா? நல்லா வதங்கி வரட்டும். வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அது மட்டும் சேர்த்துட்டு, ஒரே ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி அதையும் சேர்த்துடலாம். இரும்பு பேனில் செய்யும் போது ரொம்ப உடம்புக்கு சத்துன்னு சொல்லுவாங்க. 2வது வந்து நல்லாயிருக்கும், சமையலும் டேஸ்ட்டாக இருக்கும். கழுவி வச்சுருக்க இந்த ஈரலை நம்ம சேர்த்துடலாம். இது கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கூட ஒரு 2-3 ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ போடுறேன். நீங்கள் போடுற லைக்கு தான் எனக்கு ஒரு எனர்ஜிக்கு. அதனால் மறக்காத லைக்கும் சப்ஸ்கிரைபரும் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நல்லா மூடி வச்சு எடுத்த உடனே ஈரல் நல்லா பார்த்திங்களா வெந்து வந்துடுது இல்லைங்களா? நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி வந்த உடனே லாஸ்ட்டு எட்ஜுக்கு வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு, அது கொஞ்சம் மிளகு பொடி போடாமல் எப்படிங்க, மிளகு பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஈரல் யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நிறையா கொடுங்க. ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க அப்புறம் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? நல்லா லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தவுடனே நல்லா அந்த கரண்டியால் கொத்தி விட்டு அதை எடுத்து அதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது செம்மையாக இருக்குங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம வாழையில சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது இல்லைங்களா? பார்க்கும் போதே வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஒரு எனர்ஜிக்கான ஒரு சப்ஸ்கிரைபையும் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். உங்களுடைய லைக் பண்ணுறதுல தான் எனக்கு ஒரு எனர்ஜிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கான ஒரு வழின்னு கூட சொல்லலாம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்.
ஈரலை